ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி எல்லா டிஃபன் ஐட்டங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக பஜ்ஜி வடை கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சட்னி வதக்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து ரொம்ப கருகிடக்கூடாதுங்க. கருகுனா இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கொஞ்சம் நமக்கு செவந்து வரும்போது எடுத்துடணும் உளுந்தை. இப்போ இந்த அளவுக்கு உளுந்து வறுபட்டுருச்சுங்க. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ உளுந்து வறுத்த அதே கடாயில் 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேங்க. 3 வரமிளகா எடுத்திருக்கேன். இந்த வரமிளகா கொஞ்சம் காரமாக இருக்கிறனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகா கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகா ஆப்ஷனல் தாங்க. நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகாயை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வரமிளகாய் இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இஞ்சி அரை துண்டு அளவுக்குங்க நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேங்க. இஞ்சி அதிகமாக எடுத்துட வேணாங்க. சட்னிக்கு அந்த இஞ்சி டேஸ்ட்டு அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அரை துண்டு அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் இஞ்சியும் பூண்டையும் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 5 தக்காளி எடுத்திருக்கேங்க. நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பழமான தக்காளியை எடுத்துக்கோங்க. அப்போ சட்னிக்கு சுவை நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சிடணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்ருக்கேன். லோ மீடியமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா இந்த மாதிரி கூழ் மாதிரி நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். புளி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலைகள் இல்லைன்னா நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் மீடியம் சைஸ் ஜார் எடுத்திருக்கேங்க. வரமிளகா உளுந்தை தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது கூட வதக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், சட்னி இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்ச சட்னியை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாங்க. பவுலில் சேர்த்திட்டு ஜாரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அலசி நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க. சட்னியை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளித்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான தக்காளி கார சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி இந்த சட்னி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.